முழுமையா அக்கறையா பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு நோ என்று சொல்வது ஒரு குற்றமும் இல்லை. குழந்தைகிட்ட நோன்னு சொல்றது குற்றமே கிடையாது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். இது ஒரு 10 மீட்டிங்கில் நான் சொல்லிட்டேன். கடலூர்லேயும் சொல்லிட்டு போகிறேன். இந்த குழந்தைகள் பரிசு பெற போகிறார்கள், அப்படி தானே சார்? என்னென்ன பரிசு கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்கிட்டேருந்து இந்த 100 நாள் அட்டண்டன்ஸ்க்கு மட்டும் என்கிட்ட பிள்ளைங்களை கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. 100% அட்டண்டன்ஸ். 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? 95 நாள் வரட்டும் போதும். ஒரு காது குத்துக்கு கூட்டு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, ஒரு சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு திருவிழாக்கு கூட்டிகிட்டு போங்க, குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போங்க, உறவுக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏங்க அன்றைக்கி ஒரு காலேஜில்ங்க 14 வயசு 15 வயசு பிள்ளை 17 வயசு பிள்ளை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவள் தான் டியூட்டி, ரெஃப்ரெஷ்மெண்ட் டியூட்டி. நான் என்எஸ்எஸில் இருந்தவன். கேம்ப் நடத்த 22 நேஷ்னல் கேம்ப் நானே அட்டன் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். பாருங்க, முதல்ல கொண்டு வந்து கையில் கொடுத்தா டீ. தாகமாக இருக்கு, என்னடா டீ கொடுத்துட்டாவேன்னு பார்த்தேன். டீ குடிச்சிட்டேன், ஒரு சிப்பு. டக்குன்னு கொண்டாந்து தண்ணி வைக்கிறான். தண்ணியை பார்க்குறேன், டீயை பார்க்குறேன். எதை முதல்ல குடிக்கிறதுன்னு இதை சிப் பண்ணிட்டேன். இது ஆறுது. கொஞ்சம் நேரம் போச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிறேன். நான் அவளை கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும், அப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் டீ கொடுக்கணும். இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன். அந்த அம்மா யோசிச்சு தலையாட்டுது. நம்ம பிள்ளைக்கு தெரிறதில்லை. இங்கே இருக்கிற பல பேருக்கே தெரிறதில்லை. இந்த யங் பேரண்ட்ஸ்க்கு தெரிறதில்லை. ஏன் தெரிறதில்லை தெரியுமா? சிம்பிள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரும் வர்றதில்லை, விருந்தோம்பல் இல்லை. சோறு இலையில அந்த பக்கம் விழுது. சரின்னு இந்த பக்கம்தான் சோறு போட்டுருச்சே மகாராசின்னு அந்த சபையில் உட்காந்துருக்க கரெக்டாக குழம்பு சோத்துக்கு தலையில் வைக்குது. அதுவும் பதறி பதறி வைக்குது. பரிமாற தெரியல, ஒருத்தங்களை வரவேற்க தெரியல. என்ன 100% வாங்கிக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பயம் இவங்களெல்லாம் சமாளிக்கணுமேன்ட்டு. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. குடும்பம்ன்ற வேல்யூவை விட்டுடாதீங்க, உறவுகள்ன்ற வேல்யூவை விடாதீங்க. அதே நேரத்தில் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன்ல, ராத்திரி போய் சேரும்போது 12-1 மணி ஆகும். என் பையன் முழிச்சிட்டு இருந்தான்னா, அவன் சாப்பிடலைன்னா, அவனுக்கு சூடாக ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் நேராக போய் கிச்சனில் போய் தான் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன் நான். 1000 பேச்சாளர், பெரிய பேராசிரியர், உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், இயக்குனர், உலகமெல்லாம் வீட்டில் யார்? நான் அம்மா. அன்னைக்கு சொல்கிறான் என்கிட்ட, என் பையன் சொல்கிறான் என்கிட்ட சொல்கிறான், என்னம்மா வீட்டில் இருக்கிறதே இல்லை, வெறும் மீட்டிங்னு போயிட்டே இருக்கிற, வீட்டில் 2 நாள் இரேன், எனக்கு மக்குருனி செஞ்சு கூட. செய்கிறேன் போ அப்படின்னு. போகும்போது நான் சும்மா இல்லாமல் அவனை வம்புக்கு இழுத்தேன். நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை யாரோ விட மாட்டாங்கடான்னு நான் சொல்லியிருக்க வேணாம் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை. போனவன் திரும்பி வந்தான், இப்படி பிடிச்சி திருப்பினா என்ன. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசிடு. நம்மக்கிட்ட நம் குழந்தை தானேங்க பேசும். எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு செலுத்தி, எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டித்து வீட்டை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவது. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசு எது தெரியுமா? இந்த மேடையில் அவர்கள் வாங்கும் பரிசு அல்ல. 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் இது வரைக்கும். அதல்ல. என் தாய்க்கு 80 வயது. என் தாயை கண்ணிய குறைவு இல்லாமல் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இதோ இந்த வினாடி வரைக்கும் பேணி பாதுகாத்து வருகிறேன். அதுதான் ஒரு குழந்தை
இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என் தாய், அம்மா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து சேருமா, நான் உனக்கு துவா செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கல்ல, அதுதான் என் பலம். இந்த அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் என் பலம். நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன பரிசு தருவது? இதை சொல்லிட்டேன்னா என் பேச்சு முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், நம் குழந்தைக்கு நாம் தருகின்ற, பெற்றோர்கள் நாம் தருகின்ற முதல் பரிசு, முக்கியமாக இந்த சமூகத்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகள். எனக்கு ஒரு விஷயம் புரியறதில்லை. இங்கே 90 கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 90 கிட்ஸ் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். 37 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன கிட்ஸ்? 2K கிட்ஸ். 25 வயசு ஆயிடுச்சுல்ல உனக்கு, அப்புறம் என்ன கிட்ஸ்? வளர்றதே இல்லை, பொறுப்பு எடுத்துக்கிறதே இல்லை. நான் சொல்லட்டுமா, இந்த 2K இருக்கிறீங்கல்ல, உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சா ஜெனரேஷன் Z, ஜென்சியை பார்த்து சொல்கிறேன், உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. 2010 பிறந்தது, இப்போ 10th எழுத போகுது. ஜெனரேஷன் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒன்றை அப்படி நெருப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் நீங்கள் கிட்ஸு. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு அண்ணன் கை தூக்கும் போது தான் திக்குன்னு பத்திக்கிட்டு கோவம் வந்துட்டு நான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எது தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து சொல்கிறேங்க நான். முதல் பரிசு என்ன என்றால், தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது, அன்போடு இருப்பது தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அதில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுச்சு, சண்டை வருதே மேடம், என்ன பண்ணலாம்? சண்டை வருதில்ல, முக்கியமாக உங்களை விட மூத்தவள் நான். அழகான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வரணும், அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சண்டையே வரலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உயிர் பாதுகாப்பு இல்லாமல் மற்ற எந்த விஷயத்திற்கும் இந்த அக்கா சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வளாகத்தை விட்டு போங்க. எனக்கு இந்த மீட்டிங்கில் பேசணுங்கிற நோக்கத்திலே இது பேசலை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மரியாதை வைத்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் 2 பேரும் கருத்து மாறுபட்டால், உயிர் போகிற பிரச்சனை வந்தால் ஒழிய அதை 3வது நபரிடம் பகிராதீர்கள். சரியா? ஏன்னு சொல்கிறேன். அதாவதுங்க, நான் சொன்னல முதல்ல, நான் வெறும் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, அதற்கு தீர்வை தருபவள் நான் தீர்வை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். அம்மா அப்பா, இங்கே யங்ஸ்டர்ஸ் யார் இருந்தாலும், இப்போல்லாம் என்ன தெரியுமா மேடம் ஆகுது? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சாருன்னா அவர் வேறு எதுவும் செய்கிறதில்ல, என்னுடைய வீடியோவை கட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறது. இந்த அந்த அம்மா சொல்லுது கேளுன்னு. அதே வேலையை தான் அந்த அம்மாவும் செய்யுது. இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள புருஷன் பொண்டாட்டி சண்டையில் சேர்த்துக்காதீங்க. நம்பர் 1 நம்மளை பெத்தது. நம்பர் 2 நாம பெத்தது. நம்பர் 3 நம்ம கூட பிறந்தது. நம்பர் 4 அதுங்களுக்கு வாச்சது. இதுங்கெல்லாம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு வந்து சேர்ந்தது. யார்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டி தம் பிரச்சனையே சொல்லாதீர்கள். சரி, நான் சொல்லாதீர்கள்னு சொன்னேன்னா இவங்கெல்லாம் கெட்டவங்களா? கிடையாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். ஏனென்றால் அவர்கள் நம்மை அதிகளவில் நேசிக்கக்கூடியவர்கள். அதிகளவில் நேசிப்பதனால் என்ன நடந்து விடுகிறது? இப்போ உதாரணத்துக்கு
எங்கள் அக்கா என் மேலே உயிரோ உயிர், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்கள் அக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இதில். நான் பேசினேன்னா உட்காந்து அழும். இப்போ கூட நான் இதை கேட்டேன்னா அழும். கலகல கல கல கலகலன்னு அழுதுரும். அவ்வளோ உயிர் என் மேலே. அவள் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றிடும். அது அந்த அளவுக்கு உயிர். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் போய் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை புருஷன் அப்படி தான் இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ண நான் சொல்லணும். ஐயோ, தங்கத்தை எடுத்து கொடுத்தனே, அதை தரையில் போட்டுட்டானே. முதல்லயே சொன்ன அந்த ஆள் மூஞ்சி சரியில்லை, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னால். நீ ஒன்றும் செய்யாத சுல்தானா, அங்கே போவாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பின் பெரும் பெட்டகம்தான் என் அக்கா. ஆனால் குடும்பத்தை பிரிச்சுட்டாலே. அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ தங்கை கிட்டையோ ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். நான் ஏதோ ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, அவங்க ஒய்ஃபை பற்றி. எங்கள் அண்ணன் எப்படி டீல் பண்ணாம பாருங்க. சுல்தானா, உன்னை மாதிரி அவளை மாற்ற நினைக்காத. உன்னை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும். அவளை மாதிரி இருக்கிறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். அப்போது ஜிப் பண்ணவ தான் நான். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் போகவே கூடாது. ஏன்னா நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவோம். கவனம் பெற்றோர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டால் 3வது ஆளை உள்ள சேர்த்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை எக்காரணத்தை கொண்டும் நெகிழ விடாதீர்கள், எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு. 2ஆம் பரிசு சொல்லவா? இப்போ நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல மேடம். அம்மா அப்பாவும் சேர்ந்தே இருக்கணும்னா கைத்தட்டின குரூப்பு ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது நாத்தனாராக இருக்கும், மச்சனராக இருக்கும், மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும். அதனால தான் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வக்கீல், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். நமக்குன்னா வாதாடி ஜெயிப்போம், அடுத்தவங்களுக்குன்னா வாதாடி ஜெயிக்க மாட்டோம், உடனே தீர்ப்பு எழுதிடுவோம். நான் சொல்கிற 2வது பரிசு சொல்லவா? கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோங்க, கோச்சிக்க மாட்டீங்க என் மேலே நீங்கன்னு தெரியும் எனக்கு. 2வது பரிசு உண்மையாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். 2 பேரும் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி தன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் உயிரோடும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். இதை விட குழந்தைக்கு வேறு நற்பரிசு கிடையாது. நீங்களாம் என்ன தெரியும் பண்ணுங்க? உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீட்டில் சமைக்கணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் தூரத்து உறவு ஒரு பொண்ணு கல்யாணமான 5 மாதத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா டீ கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுதுங்க. அது பிரிஞ்சிட்டாங்க. வாழ முடியாது நான் ஒன்று சொல்லிட்டேன், அந்த அம்மாவும் சொல்லிச்சு வாழ முடியாதுன்ட்டு. எல்லாம் நான் சொல்கிறேன், குடும்பம் என்கின்ற உறவு, குடும்பம் என்ற நிறுவனம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சமையல் அறையை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள். சமையல் அறை தான் நம் குழந்தைகளின் வாழ்வை, நம் உயிரை, நம் உடலை பாதுகாக்கும் மருத்துவ நிலையம். ரொம்ப யோசிச்சு சொல்கிறேன். மெனக்கெட்டெல்லாம் சமைக்க வேண்டாம், ஆரோக்கியமாக சமைங்க. 3வது பரிசு மிக முக்கியமான பரிசு. குழந்தைகளுக்கு முன்னால் கடன் இல்லாதவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். எவ்வளோ பெரிய பரிசு தெரியுமா அது? பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளிடத்தில் தோற்று போவதற்கு அதான் காரணமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய பொறுப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதுதான். இப்படி சொல்கிறேன், நான் இதை சொல்லணுன்ட்டு இல்லை, தனி மனிதருக்கு சொல்கிறேன். நான் ஒரு 2-3 நாளாக நான் இதை ரொம்ப தீவிரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள்,
குழந்தைகள், இளம் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகளிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகின்ற ஒன்றை மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு ஸ்பார்க். இந்த வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், அந்த லைட்டர் அடித்தோம்னா கேஸ் எரியும். லைட்டரில் எந்த நெருப்பு வராது, என்ன வரும்? ஸ்பார்க்கு தான் வரும். அது என்ன பண்ண உடனே கேஸை ஃபுல்லாக பற்ற வைக்கும். அந்த ஸ்பார்க் ஒன்று இருக்க உள்ள. என்னுடைய ஸ்பார்க் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பார்க் தமிழ். நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், நல்ல கலை நிகழ்ச்சிகள் செய்வேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், கபடி ஆடுவேன், ரன்னர். நான் மார்ச் பாஸ்ட் அவார்டு பிரசிடென்ட் சங்கர் தயாள் சர்மா சார்கிட்டயே வாங்கியிருக்கேன். 1992 ராஜ்பாத்தில் நடந்து டெல்லியில் ஆர்டி பரேடில் ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர் ஃபார் மை பெட்டாலியன். ஆனால் அதெல்லாம் என் ஸ்பார்க் இல்லை. அதெல்லாம் என்னை நானே கண்டுபிடித்துக் கொள்வதற்காக நான் போட்டு புடம் எடுக்கப்பட்ட நெருப்பு. ஆனால் நெருப்பு அது வெளியில தான் இருந்தது. எனக்குள் கிளர்ந்தெழுந்த நெருப்பு எதுனா தமிழ். தமிழை பிடிச்சிக்கிட்டேங்க, நான் உள்ள என் நெருப்பை பிடிச்சிக்கிட்டேன். இல்லைனா வருமா? முதலமைச்சர் கிட்ட அந்த பணியாணை வருமா? தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சங்கத்திற்கு, நீ உலக தமிழ் சங்கத்திற்கு வா, பொறுப்பேடுன்னு சொல்லி வருமா? இதோ நான் 3ஆம் தேதி போகிறேன், ஆஸ்திரேலியா போறேன். செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல் சிலப்பதிகாரம் பேச போகிறேன். செயற்கரிய செய்வர் பெரியர் பெரிய புராணம் பேச போகிறேன். கம்பனின் அற்புத பாத்திரங்கள் கம்பராமாயணம் பேச போகிறேன். மெல்பர்ன்ல நடக்குது. உங்களுக்கான ஸ்பார்க் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை இந்த பிரபஞ்சம், இந்த பூமி பந்து மிக உன்னத நிலையில் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு தரும். பல நேரங்கள் அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்காமலேயே செத்து போயிடும் தெரியுமா? பல பேர். உங்க குழந்தை கிட்ட தயவு செஞ்சு, என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்கே இடம் இருக்கா மேடம்? அது காலேஜ் சார். இல்லை சார், பக்கத்தில் ஸ்கூலில் இருக்குது சார். மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்களா மேடம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணால் உன் புள்ள லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? குழந்தையா இருக்க விடுறோமா நாம? நான் ஒன்று சொல்கிறேங்க, பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கு கிரீன் பெனில் இருக்குன்னா நானே உருப்பட்டுட்டேன். நீங்கள் எல்லாருமே உருப்பட்டுட்டீங்க. நம்ம பிள்ளைங்க உருப்படாதா என்ன? உருப்பட்டுரும். நம்பிக்கையோடு போங்க. நாமளே ஜெயிச்சுட்டோம், நம்ம பிள்ளை ஜெயிக்காதா? அதை போட்டு வளைத்து, அதை போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் அதனுடைய சோம்பேறித்தனத்தை நாம் மிகச்சரியாக அடையாளம் காண வேண்டும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, ஆதார பாத்திரம் ஞாபகம் வந்துருச்சு. உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். பைபிள் அப்படி சொல்லலாமா? இருக்கிறவனுக்கு கொடுப்பேன், இல்லாதவன்கிட்ட இருந்து இருக்கிறதும் எடுத்துப்பேன்னு பைபிள் சொல்லலாமா? நான் தேடி போனேன், அந்த பகுதிக்கு போனேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை, அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து வைத்திருங்கள். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பாதீர்கள். உள்ளே சென்று பாருங்கள். நான் உள்ளே போய் பார்த்தேன். இதுதாங்க அந்த டயலாக் வரத்துக்கு, அந்த வாக்குமூலம், வாக்குதத்தம் வரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஆண்டவர் இடம் விட்டு நகர்கிறார். நகரும் போது அவருடைய சிஷ்யர்கள் 3 பேரை அழைக்கிறார். சரியா சொல்கிறேன்னா ஃபாதர்? 3 பேரை அழைக்கிறார். 3 பேரை அழைச்சி சொல்கிறார், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும். நீ என்ன பண்ண, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சுட்டு போகிறேன், அதை சரியாக கண்காணித்து கவனித்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, நான் வந்தேன்னா கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தங்கிட்ட 4 காசு கொடுத்துருக்கார், ஒருத்தங்கிட்ட 2 காசு. தகுதி அறிஞ்சு தான் கொடுக்குறாரு கடவுள். ஒருத்தங்கிட்ட ஒத்த காசு கொடுத்தாராம். ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க இந்த விஷயத்தை. வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. ஆண்டவர் திரும்பி வரார். இந்த 4 காசு வச்சுருந்தான்ல, அவன் உழைச்சி அதை முதலீடு பண்ணி அதை 8 காசு ஆக்கியிருந்தான், டபுள் ஆக்கியிருந்தான். ஆண்டவர் அதை கையில் பார்த்து கொண்டு சொன்னாராம், நான் கொஞ்சமாகத்தான் கொடுத்தேன், நீ அதை இரட்டிப்பாக்கி இருக்கிறாய்,
உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன். சொல்லிட்டாரா? அடுத்தது 2 காசு ஆள் வருது. நீ என்னப்பா பண்ண? 4 காசு செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, அதைவிட குறைவாக கொடுத்தேன், அதையும் நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய், உன்னையும் சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். வாக்கு. நம்மாள் நம்மள மாதிரி ஒருத்தன் 3வது ஆள் வந்தான். என்னப்பா? என்ன சொல்லு, எங்க காசு? என்ன காசு? 1 ரூபா கொடுத்தேனடா, இருங்க வரேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த 1 ரூபா கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். அந்த உன் காசுன்னு. என்னப்பாண்ணா நீ வேற இதை வச்சு ஏதாச்சும் செய்யினியா? அது வேற சொல்லிட்டு போனியா? வந்து கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணுன்ட்டு. அதை நான் தொலைச்சி போட்டானா உன் கோபத்துக்கு யார் ஆளாக வருது? இந்தா புடி. அப்போ சொன்னாராம் ஆண்டவர், சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தினால் கொடுத்ததை விளைவிக்காமல், கொடுத்ததை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல், என் கோபத்தை காரணம் காட்டி எனக்கா திருப்பி தருகிறாய்? உன் கையில் இருந்து அப்படியே பிடுங்கிட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி கொண்டார். இப்போ புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம்? உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு தரப்படும். உழைப்பும் நேர்மையும் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக அடுத்தவர்கள் மீது பழி போட்டு சும்மா உட்கார்ந்து சாப்பிடுகின்றவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பைபிள் எச்சரிக்கிறது என்று நான் அந்த வாசகத்தை புரிந்து கொள்கிறேன். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு குறள் தான், ஒரு குர்ஆன் வசனம் தான், தேவார திருப்பதிகங்களில் வருகின்ற ஒரு மந்திரம்தான். நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? என் வாழ்க்கைக்கு நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்? இது மிக மிக முக்கியமானது. இதற்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன துருப்புச்சீட்டை மட்டும் தந்துவிட்டு போகிறேன். இரவிலே உணவருந்துகின்ற பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து உணவருந்துகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உட்கார்ந்து உணவருந்துகின்ற பொழுது நல்ல விஷயங்களை சம்பாஷணையில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். நான் அலாம் அடிக்கிறேன், நான் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலே தேவைகள் மட்டும்தான் இருக்கின்றனவே தவிர அன்போ பைண்டிங்கோ இல்லை. தேவைக்கு மட்டும்தான் வந்து கேட்குது நம்மக்கிட்ட. அன்பா இருக்கு அதுக்கு தெரியல. தெரியாததற்கு காரணம் நாம் அவர்களிடத்தில் அன்பாக இல்லை. மைண்ட் கண்டிஷனிங் பண்ணிருச்சு. அது மைண்ட் கண்டிஷனிங் பண்ணாதீங்க.